நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷாடி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. அழகா அந்த இடத்துல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்ம யாரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கோம்னா ஆண்டவர் கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி அமர்ந்து என்ன செய்யணுமா காத்திருக்கணும். எப்போ நம்ம அதை காத்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. நிறைய நேரத்தில் நமக்கு அப்படிதான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறதே நிறைய மனிதர்கள் மூலமாக தான். அவங்க வந்து நம்ம நல்லா செஞ்சுட்டு போகிறோம்ல, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம கூட பழகிறவங்க, வேலை பார்க்குற இடத்துல நம்ம அவங்க மேலே உண்மையான அன்பாக அவங்கள்ட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் நம்ம என்ன செஞ்சுட்டுருக்கலாம், பண்ணியிருக்கலாம், கூடயே பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் சில டைம் அவங்க வந்து காரிய சித்தி உள்ளவர்களாக என்ன செய்வாங்க, அவங்களுடைய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு எரிச்சல் வரும். நம்ம இவங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய காரியத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்காங்க, அவங்களுக்குரிய தேவைன்னா நமக்கு வராங்க. இது நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம், பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த இடத்துல இந்த வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவங்க செய்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம என்ன செய்யவே வேண்டாம், எரிச்சலே என்ன செய்ய வேண்டாம், அடைய வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக என்ன செய்ய வரும், எரிச்சல் வரும், சில நேரத்தில் வேதனை வரும், கவலை வரும். ஆனால் இந்த வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்ம இப்படிப்பட்ட நேரங்களில் யார்கிட்ட வந்து அமர்ந்து காத்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யணுமோ அமர்ந்து காத்திருக்கணும். அழகாக வேதாகமத்தில் ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு காரிய சித்தி காரியமாய் ஜனங்களை ஒரு கூட்ட ஜனங்களையே அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் பிளான் பண்ணுறான். அவனுடைய வாழ்க்கையை அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றி போடுறாரு. எப்படி எந்த இடத்துல பார்த்தோம்னா, எஸ்தர் எடுத்திங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல யூத குலத்துக்கே ஒருத்தன் வந்து ஒரு எதிரியாக என்ன செய்கிறான், வரான், ஆமான் வரான். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா எஸ்தரை வந்து ஆண்டவர் வந்து இந்த யூத குலத்தை காப்பதற்காகவே அவளை அழகாக ஆண்டவர் ராஜாத்தியாக கொண்டு போகிறாரு. ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு திட்டம் பண்ணிட்டாருன்னா அதை எந்த மனுஷனால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இப்போ எஸ்தருக்கு வந்து தகப்பனும் தாயும் இல்லை, தன் சொந்த சித்தப்பா கூட தான் அவள் என்ன செய்கிறா, வளர்றான்னு. அவள் ஒரு பார்வைக்கு அளவுள்ளவளாக இருக்கிறாள். அவள் வந்து அவளை வந்து அழகாக ஆண்டவர் அரண்மனைக்குள்ள என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தின் அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே கொடுத்தது. இப்போ இவளை வந்து எங்கே கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா, ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜாத்தி என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. அப்போ அது தேசத்தில் இருக்கிற அத்தனை அழகான பெண்களையும் கொண்டு வச்சு அவங்கள பராமரித்து அதில் ராஜாவுக்கு எந்த பெண் பிடிச்சிருக்கோ அதுதான் ராஜாவுக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போ அந்த பட்டியலில் இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்கிறா, போகிறான். இது எல்லாமே ஆண்டவருடைய திட்டமாக தான் செய்து இருக்கு. மொத்த யூதர் ஜனங்களை அழிப்பதற்கு ஆமான்கிற ஒருத்தையை வந்து போடுற திட்டத்தை கவிழ்த்து போடுவதற்கு ஆண்டவர் வந்து இந்த எஸ்தரை கொண்டு என்ன செய்கிறார், அழகாக பயன்படுத்துகிறார். ஏன்னா அவன் வந்து ஒரு காரியமாக இருக்கிறான், பயங்கர ஒரு காரியமாக இருந்து இந்த மொர்தேகாய் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டை கொண்டு வந்து மொர்தேகாய்க்கு வந்து ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வச்சு அந்த தூக்கு மரத்தில் மொர்தேகாயை போடணுன்ட்டு ஆமான் பிளான் பண்ணுறான். இந்த அதிகாரத்தை இந்த எஸ்தர் புஸ்தகம் நமக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே இந்த சம்பவம் நன்றாக தெரியும். ஆனால் நமக்கு அந்த வேதாகமத்தை வாசித்துட்டு அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய நேரத்தில் விட்டுடுறோம். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். நிறைய நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நம்ம கூட பிறந்தவங்க எல்லாருமே நிறைய நேரங்களில் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை விட்டுட்டு போகும்போது நமக்கு அப்படி தான் சில நேரங்கள் எப்படி இருக்கும், கவலையாக இருக்கும். சில நேரம் நம்மளோட நன்றாக பழகினவர்கள் நமக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டு நம்மளை வந்து எப்படி கீழே தள்ளலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்ருப்பாங்க, பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆமான் மொர்தேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த மொர்தேகாய் வந்து எஸ்தருடைய சித்தப்பா, அவன் வந்து அதே அரண்மனையில் இருக்கான். இப்போ திடீரென்று ஆமான் ஒருத்தவன் வந்து திடீரென்று அவன் வரான், உள்ள அந்த கேரக்டரில் திடீர்னு வரான்,
ராஜாவுக்கு பயங்கர பிரியமுள்ள ஒரு ஒருத்தனா மாறிடுறான். ஆனால் மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் என்ன செய்யாது, ஒரு ஆகாது. மொர்தெகாய் வந்து ஆமானை மதிக்கவே மாட்டான். அதனால மொர்தெகாய் மேலே உள்ள ஒரு பெரிய அந்த அவனுக்கு பிடிக்காத நம்மளை வந்து இவன் வணங்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு காரணத்தினால டோட்டல் யூத குலத்தையே அழிப்பதற்காக இந்த ஆமான் வந்து ஒரு பிளான் போடுறான். ஆனால் அத்தனை பிளானையும் ஆண்டவர் வந்து ஒரே நிமிஷத்தில் காரியத்தை என்ன செய்கிறார், மாறுதலாக என்ன பண்ணுறார், முடிய பண்ணுறார். அதே போல் தான் நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பெரிய கேஸ் போடலாம், பெரிய ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பலாம். நீங்கள் எந்த தவறுமே பண்ணாமல் இருந்தாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், உங்கள் தொழிலுக்கு விரோதமாக எழும்பலாம், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பலாம், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். என்ன காரியங்கள் யார் செய்தாலும் ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது அவங்க பண்ணுற எல்லா காரியத்தையும் அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார், மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த இடத்துல ஆமானுக்கு ஒரு பெரிய தைரியம் என்னென்னா, ராஜா வந்து ஆமான் சொல்கிறத மாத்திரதான் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவ்வளோ அப்படி ஒரு பெரிய தைரியம் நம்ம பார்த்தோம் அந்த சங்கீதத்தில். கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு அந்த தைரியத்தில் அவன் ஆமான் வந்து என்ன செய்கிறான், மொர்தெகாயை வந்து பழிவாங்கிறதுக்காக மொர்தெகாவுடைய அந்த யூத குலத்தையே பழிவாங்கிறதுக்கு ராஜாட்ட கையெழுத்து என்ன செஞ்சுட்டான், வாங்கிட்டான். ஒரு நாள் குறித்து அந்த நாட்களில் தேசத்தில் உள்ள எல்லாருமே யூதர்கள் என்ன செஞ்சு போடலாம், கொலை செய்து போடலாங்கிற அந்த ஒரு பெரிய சட்டத்தை அவன் வந்து என்ன செஞ்சுட்டான், கொண்டு வந்துட்டான். இதை கேட்ட உடனே மொர்தெகாய்க்கு அவ்வளோ ஒரு வேதனையில் யார்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு எஸ்தர்கிட்ட போய் சொன்னோடனே எஸ்தர் வந்து என்ன செய்கிறான், ஒரே ஒரு காரியத்தை செய்கிறான். அவளால் முடியாது. என்ன சொல்கிறா, நான் எனக்காக எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு சட்டம் இருக்குது, ராஜா பார்க்க யார் போனாலும் ராஜா செங்கோலை நீட்டலைன்னா அவங்கள வந்து என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு போட்டுருவாங்க. அப்போ எஸ்தர் வந்து இது சொல்கிறா, இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நீ ராஜா அழைத்த விடலை, ஆனாலும் நான் வந்து நீங்கள் சொல்லிவிட்ட மொர்தெகாய் சொல்லிவிட்ட காரியத்தை நான் போய் ராஜாட்ட பேசணும்னா ராஜா கிட்ட போய் பேசுவதற்கு முன்பாக அவள் ஆயத்தமாக யார், நம்ம அந்த வசனத்தில் சங்கீதம் 37வது வசனத்தில் 37வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்த்ததுபடி கர்த்தரை நோக்கி அவள் வந்து என்ன செய்கிறா, அமர்ந்து காத்திருக்க. எத்தனை நாள், 3 நாள் இந்த அதிகமாக உபவாசம் பண்ணுறோம். எத்தனை அள்ளும் பகலும் புசியாமல் 3 நாள் என்ன செய்கிறாங்க, உபவாசித்து கர்த்தரை ஆண்டவரை நோக்கி அமர்ந்து இருக்காங்க. நீங்களும் எனக்காக என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க, நான் போகிறேன். இப்போ அதே போல் போன உடனே ராஜா வந்து என்ன ராஜாவுடைய கண்களில் எஸ்தர் ராஜாத்திக்கு என்ன செய்யுது, தயவு கிடைக்குது. எஸ்தர் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை கொடுத்தாரு. அவளை பார்த்த யாருடைய கண்களாலும் தயவு கிடைக்கிறது. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும், தரணும். அப்படி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் ராஜாவுடைய கண்களை தயவு கொடுத்ததுனால ராஜாவுக்கு அழகாக எஸ்தர் ராஜாத்தி வந்து ஒரு விருந்து வைத்து, விருந்துக்கு ஆமானையும் ராஜாவையும் அழைத்து அழகாக அவன் வந்து ராஜா கிட்ட எப்படி பேசணுங்கிறோம் அந்த ஞானத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுக்குறார். கொடுத்து கரெக்டாக ஆமான் வந்து ராஜாத்தியே என்னைய வந்து ஆமானுக்கு தெரியாது ராஜாத்தி ஒரு யூத குலத்துலேருந்து வந்தவாதான்ட்டு. நான் இன்னைக்கு ராஜா என்னைய கூப்பிட்டுட்டாரு, நான் அதனால நாளைக்கு நான் அப்போ அவங்க குடும்பமாக இருந்து பிளான் போடுறாங்க, ஒரு தூக்கு மரத்தை செய்ய அதில் வந்து மொர்தெகாயை போடணுன்ட்டு எல்லாம் பிளான் பண்ணுங்க. அடுத்த நாளே அந்த காரியத்தை ஆண்டவர் வந்து மாறுதலாய் முடிய பண்ண போகிறார் என்று ஆமானுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன செய்யலை, தெரியலை. இப்படி தான் நிறைய நேரத்தில் நம்மளை சுற்றி நிறைய பிளான் நடக்கும், நமக்கு சுற்றி நிறைய காரியங்கள் நடக்கும்போது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு கவலை இருக்கும், பயம் இருக்கும், ஐயோ நம்ம அழிந்து போய் விடுவோமோ அப்படின்ட்டு. நம்ம நன்மை தான் அவங்களுக்கு செய்திருப்போம், நம்மகிட்ட இருந்து நன்மை பெற்றவர்கள் நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தீமையான காரியங்களை செய்யும்போது நமக்குள்ள அப்படி ஒரு பயம், கலக்கம் வரும். நம்ம இதை கொண்டு மற்ற மனிதர்கள்ட்ட பேசுவோமானால் கூட இன்னும் ப்ராப்ளத்தை என்ன தான் செய்வாங்க, பெரிய பிரச்சனையாக தான் மாற்றுவாங்க. அந்த வசனத்தின்படி நம்ம யார்கிட்ட அமர்ந்திருக்கணும் இந்த இடத்துல பாருங்க. உடனே எஸ்தர் ராஜாத்தி அவசரப்பட்டுட்டு ராஜாட்ட போல, ராஜாத்தி தான் ராஜாக்கிட்ட போய் நான் ஒரு யூத குலத்தில் உள்ளவா, இவன் இப்படி பண்ணான்ட்டு எல்லாவற்றையும் தெளிவாய் அவசரப்படலை. யார்கிட்ட அமர்ந்திருக்காங்க, 3 நாள் தேவனத்தில் அமர்ந்திருக்காங்க. அந்த 3 நாள் அமர்ந்தது நிமித்தமாக அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வராரு. அதான் நம்ம 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானே என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி போட்டாங்க. ஆமானுக்கு கொடுத்த வீட்டை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாச்சு, ராஜா எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுத்துருவார். அடுத்து நீங்கள் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு 2ஆவதவன். ராஜா கடத்தி இப்போ ஆமான் இருந்த இடத்துல தூக்கி கொண்டு யாரை வச்சாச்சு, மொர்தெகாயை வச்சாச்சு. அது வரைக்கும் அந்த ஆமானுக்கு என்ன செய்யலை தெரியல. அவன் எல்லாமே தந்திரமாக பிளான் பண்ணிட்டு ராஜாவை கைக்குள்ள வச்சுட்டு அவன் அத்தனை காரியங்களை செய்துட்டு இருந்தான். ஆனால் ஒரு 3 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. அவங்க எதுவுமே செய்யலை. ஆமான் செய்கிற காரியங்களுக்கு அதான் நம்ம வசனத்தின்படி காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் அவங்க எரிச்சல், அவங்களாம் அந்த காரியங்களை எதுவுமே செய்யலை. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருந்தாங்க. அதான் நம்ம இப்போ அந்த வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு.
இதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாளில் சொல்கிறார். உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க முறுமுறுக்கலாம், பேசலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு விரோதமாக கூட்டமாக கூடலாம், உங்கள் வேலையிலிருந்து தூக்கி விடலாம் என்றும் ஏதாட்டும் ஒரு காரியங்களும் செய்யலாம். ஆனால் ஊழியம் செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக கூட்டம் எழும்பி ஊழியத்தில் உங்களை எப்படியாட்டு அசைச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கலாம். எல்லா இடங்களையும் போட்டிகள் பொறாமை நிமித்தமாக என்ன காரியங்களனாலும் என்ன செய்யலாம். அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை அவங்க கைக்குள்ள வச்சுட்டு நமக்கு விரோதமாக என்ன காரியங்களனாலும் என்ன செய்யலாம். இந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தியை வந்து அழகா ஆண்டவர் சமூகத்தில் இந்த 3 நாள் உபவாசம் பண்ணுறாங்க. எல்லாரும் ரெட்டு உடுத்தி உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாங்க, மன்றாடும் போது ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் காரியங்களை மாறுதலாக என்ன பண்ணினார், முடிய பண்ணினார். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படி ராஜாட்ட போய் பேசணும், ஏன்னா ராஜாட்ட பேசும்போது நம்ம ஞானமாக என்ன செய்யணும், பேசணும், எப்படிப்பட்ட காரியங்களை பேசணும். ராஜாவுக்கு அதை புரியவும் வைத்தார். எஸ்தருக்கு எப்படி பேச வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் செஞ்சு சொல்லி கொடுத்தார். என்றைக்கு அந்த ஆமான் வந்து, அப்புறம் நீங்கள் அந்த எஸ்தர் ராஜா 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களை வந்து எந்த நாளில் எல்லாரும் யூதர் குலத்தையே சங்கழிக்கலான்ட்டு போட்டிருந்தோ அதே நாளில் அப்படியே யூதர்களுக்கு யாரெல்லாம் சத்துருவாக இருந்தாங்களோ அவங்கள அழிக்கலான்ட்டு அந்த இடத்துல அந்த சட்டத்தையே ஆண்டவர் என்ன செய்ய வைத்தார், மாற்ற வைத்தார். அப்போ இந்த நாளில் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே. இப்போ நீங்கள் மொர்தெகாய்க்கு அதே அந்த யூதர்களை கொண்டு போட்டலான்னு சொல்லும்போது மொர்தெகாய் அழுது கொண்டு சத்தமிட்டு தான் நேர அரண்மனையை நோக்கி எஸ்தர் ராஜாத்திக்கிட்ட ஓடி வருவார். அப்போ அந்த டைமில் கூட அவங்களுக்கு வந்து என்ன அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாட்டும் கேஸ் வந்துருக்கலாம், ஏதாட்டும் ஒரு பிரச்சனைகளை ஒன்றுமே இல்லாத காரியங்களை உங்கள் மேலே பெரிய பழி சொல்ல போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும், கர்த்தரை நோக்கி ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நம்ம வந்து யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும், அவருக்கு காத்திருப்போம். அந்த இடத்துல அவங்க 3 நாள் காத்திருக்கிறத, ஏன்னா ஒரு நாள் குறிப்பிட்டுட்டாங்க, இந்த நாளில் யூதர்கள் யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட போய் அமர்ந்துட்டாங்க, ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்துட்டாங்க. யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்துட்டாங்க. ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய சகாயத்தை கட்டளையிட்டார். ஆனால் மொர்தெகாய்க்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்க போகிறாங்க, நம்ம ஒரு பெரிய லெவலில் கொண்டு வர போகிறாங்கன்னு மொர்தெகாய்க்கு அந்த நாளில் என்ன செய்யாது தெரியாது. அவங்களுக்கு தெரிந்தது ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எப்படியாட்டு இந்த ராஜா கிட்ட நம்ம ராஜா கண்களை நமக்கு தயவுடைக்க இந்த சட்டம்லாம் என்ன செய்யணும், மாறணும். அது மாத்திரம்தான் அவங்களுக்கு அவங்களுடைய திங்கிங்கில் வந்துச்சு. இப்போவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இதுக்கு வந்து யார்கிட்ட போய் சொன்னாலும் எனக்கு வந்து இது கிடையாது, இந்த பிரச்சனையை யார் வந்து இது இவங்கள்ட்ட சொன்னால் பிரச்சனை இன்னும் பெருசாக்குவாங்க, இவங்கள்ட்ட சொன்னால் வேறு மாதிரி மாற்றி விட்டுருப்பாங்க அப்படி நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். ஒன்றுமே இல்லை. இந்த பாருங்கள், ஒன்று முடிஞ்சால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க ஒரு 3 நாள். முடியலையா 3 நாள் ஒழுங்காக ஆண்டவரை தேடுங்க. அதுக்கு 3 நாள் மாத்திரம் இல்லை, குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து அமர்ந்திருந்து ஆண்டவர்கிட்ட தேடுங்க. ஆண்டவரே எனக்கு விரோதமாக இவங்க இப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க, என் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு, என் தொழிலை கெடுக்கிறதுக்கு, என் வேலையை கெடுக்கிறதுக்கு, என் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு, என் சொத்துக்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் எனக்கு பிளான் பண்ண. நமக்கு தெரியும் தீவனை செய்கிற மனுஷங்க இப்படி தான் இருக்கிறாங்க. எனக்கு உண்மையில எரிச்சல் வருது, கோபம் வருது, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலை. ஆனால் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நோக்கி காத்துருன்ட்டு. நான் உங்களை நோக்கி காத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து நான் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்க. இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் அழகாக யூத ஜனங்களுக்காக நீங்கள் இவ்வளோ அழகாக நியாயம் செஞ்சுருக்கீங்களே. மொர்தெகாய்க்கு செஞ்ச அதே தூக்கு மரத்தில் யார் அந்த தூக்கு மரத்தை செஞ்சானோ அவனுக்கு அந்த தூக்கு மரத்தை நீங்கள் கொடுத்தீங்களே. காரியத்தை வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார், மாறுதலாய் முடிய பண்ணினார். அந்த காரியத்தை நீங்கள் மாறுதலாய் முடிய பண்ணீங்களே. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மாறுதலாய் முடிய பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் குடும்பமாய் தனியாக உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்குரியது எல்லா அந்த சொல்யூஷன் வந்து யார்கிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு நாளும் தாழ்ந்து போக விட மாட்டார். உங்களை வந்து ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக என்ன செய்ய பண்ணுவார், முடிய பண்ணுவார். யார் உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் செய்தாலும் அது அவங்களுக்கு தான் என்ன செய்யும், முடியுமே தவிர அப்படியே உங்களுக்கு நன்மையாக ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்வார், மாற பண்ணுவார். எப்போ மாற பண்ணுவார் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல அவங்க வந்து எத்தனை 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறாங்க. மொத்த ஜனங்கள், எஸ்தர் ராஜாத்தியில் தாதிமார்கள் எல்லாருமே சேர்ந்து ஆண்டவர்கிட்ட காத்திருக்காங்க. அப்போ சில காரியங்களுக்காக நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நம்ம வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து அவர் பாதத்தில் நம்ம இருந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் நமக்கு அற்புதத்தை என்ன செய்வார். என்ன காரியமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாக என்ன செய்வார், முடிய பண்ணுவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், ஆராதிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், தியானித்துட்டு இருக்கோம். தேவன் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் ஏசப்பா நாங்கள் அவங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் தியானித்ததுபடி ராஜா ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஒருவேளை அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஆண்டவரே,
நாங்கள் இந்த காரியத்தினால எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சொத்துக்களெல்லாம் நாங்கள் இழந்துருவோமோ, ஒருவேளை என் வியாபாரம் என்னை விட்டு போயிடுமா, என் வாழ்க்கையில் ஒருவேளை எங்களுக்கு அவமானங்கள் வந்துருமா, வெட்கம் வந்துருமா, அந்த பிரச்சனை நிமித்தமாக யாரெல்லாம் எந்தெந்த ஜனங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருக்கலாம். எங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு மொர்தெகாய் எஸ்தருக்கு அற்புதத்தை செய்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். எங்களுக்கு புரதமாய் கூடியிருக்கிற எல்லா கூட்டத்தையும் உடைத்து என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். என்னையும் தலைநிமிர பண்ணுவார். எனக்கு ஒரு உயர்வை தருவார். யாரெல்லாம் விசுவாசித்து ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே நானும் இனிமேல் அந்த எஸ்தர் ராஜாத்தியை போல ஒருவேளை உபவாசித்து ஜெபிக்கிறேன், எந்த காரியங்களுக்காக அவங்க உபவாசி ஜெபிப்பேன், ஒருவேளை ஆண்டவரே அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு பொருத்தனை பண்ணுறாங்களோ இசப்பா, அதை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே நான் டெய்லி உங்களை தேடுவேன், உங்களை நோக்கி அமர்ந்திருக்கிறேன், நான் இனிமேல் எரிச்சலாக மாட்டேன், நீங்கள் எனக்காக அந்த காரியத்தை செய்வீங்கன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்க அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க ராஜா. ஒருவேளை எந்த கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வாங்க ராஜா. ஒருவேளை சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வாங்க. என்னென்ன பிரச்சனைகளுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ இசப்பா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க. நான் இவ்வளோ நன்மை செஞ்சேன், எனக்கு எல்லாவற்றையும் தீவனையை மாற்றி என்னுடைய எல்லா காரியங்களையும் ஏமாற்றி வாங்கிட்டாங்களேன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நன்மையை பண்ணுங்க ஆண்டவரே. எந்த மனிதர்கள் இவங்களுக்கு விரோதமாய் செய்கிறாங்களோ அவங்க செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மையாய் மாற பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.